தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தை காணச் செய்த எல்லாமல்ல இறைவனுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கடந்த மாதங்களில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், தலைக்கு மேல் வெள்ளம் என்று சொல்லும் போல் அளவிற்கு நாம் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படி என்று நாம் தவித்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த மாதம் முழுவதும் 30 நாட்களும் பிரச்சனைகள் நம்மை நெருக்கின போதும் அது நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த எல்லாமல்ல இறைவனுக்கு முதலில் நாம் கோடி கோடி நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே மனதார இன்று நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். இன்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் இதை ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்று கர்த்தர் நமக்கு தரக்கூடிய கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 21 42 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தின் முதல் நாள் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். பிரியமானவர்களே, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பல்வேறு நிந்தைகளை, அவமானங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் எங்களை பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சில நேர் கண்ணீர் விட்டு இருப்பீர்கள். பிறகு கர்த்தர் ஏதேனும் ஒரு வசனத்தின் மூலம் தேற்றுவார். அதை வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்தலாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் இருதயத்தில் அழுத்தத்துடன் தான் காணப்பட்டிருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், பலர் தள்ளின மூளைக்கல் போல் காணப்பட்ட உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நான் மூளைக்கல்லாக உயர்த்த போகின்றேன். உங்களை எள்ளி நகையாடின அந்த மக்கள் மத்தியில் அவர்களை நீங்கள் ஆதரிக்கின்ற, அவர்களை நீங்கள் போஷிக்கின்ற, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கின்ற ஒரு பாத்திரமாக அவர்கள் உங்கள் காலடியில் வந்து கர்த்தர் உடனே இருக்கிறார், தவறாக உன்னை குறித்து பேசிவிட்டோம் என்று உன்னிடம் கூறும் அளவிற்கு உன்னையும் உன் சந்ததியையும் இந்த மாதத்திலிருந்து உயர்த்த போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? நம் தேவன் நம்மிடம் அன்பு அதிகமாக அவர் வைத்துள்ளதால் தான் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று ஒரு சில சோதனைகளை அனுமதிப்பார். ஆனால் பிறர் நம்மை நிந்திக்கும் பொழுது அவர் மிகவும் நம்மை விட அதிகமாக வேதனைப்படுவார். என் பிள்ளைகளை இப்படி இவர்கள் வேதனைப்படுத்துகிறார்களே என்று அவர் இதயம் துடிக்கும். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் நம்மை புடமிட்டு நம்மை சுத்த பொன்னாக மாற்றிவிட்டார். இந்த மே மாதம் 1 தேதியிலிருந்து உங்களை ஒதுக்கின அதே நபர்கள் உங்கள் காலடியில் வந்து அவர்களுக்கு உள்ள நன்மைகளை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வருவார்கள். கர்த்தர் உங்களிடம் இருக்கின்றார், தவறாக பேசிவிட்டோம் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் மூளைக்கல்லு போன்று உயர்த்த போகின்றேன். உங்களை எள்ளி நகையாடினவர்கள் மத்தியில் உயர்த்தி அவர்களை உங்கள் காலடியில் செய்ய போகின்றேன். அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்க போகிறது என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. உங்கள் வாக்கின்படி எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் சந்ததிகளையும் உங்களுக்கு பிரியமானவர்களை நடத்துங்க, பெருக செய்யுங்க, பிறருக்கு சாட்சியை வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.